சுவாமி வீதி உலா போனதுக்கப்புறம் சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு போனேன். ஆனால் அதுவே வந்து 11:45 என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலில் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. சாமி வீதி உலா படித்தா சாமி கூட சில பேர் சேர்ந்து சுற்றுறதுக்கு போனாங்க. நான் சரி அப்போ பாருங்களேன், இந்த கும்பாபிஷேகத்துக்கு கட்டின அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் மட்டும் கோயிலில் இருந்தாங்க. சுவாமி கூட கூட போகிறதுக்கு அந்த குட்டி குட்டி குருக்கள் அர்ச்சகர்லாம் வந்து அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுவாமி கூட போயிடுச்சிங்க, அது வரைக்கும் இல்லை. எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க பாருங்களேன். யாகசாலை வந்து 3ஆக போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், 3 தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சுவாமிக்கு ஒன்று, அம்பாளுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து எதுக்குன்னு தெரியல. ஆனால் 3ஆக தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் ஒன்று, 2 சைடில் ஒன்று. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கோயிலுக்குள்ளே அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் நைட்டில் யாருமே இல்லை. அப்போ வீடியோ எடுக்கும் போது செம்மையாக இருந்தது, பார்க்கும் போதும் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கும்போது. செம்ம டக்கராக இருந்தது. வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். வச்ச கண்ணு வாங்கலைன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் மறுநாள்லாம் போய் பார்க்கல, லைட் செட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. மறுநாள் ஈவினிங்லாம் போய் பார்த்துருந்துருக்கலாம். லைட்லாம் தோரணம் தொங்க விட்டுருந்தாங்களா இல்லை கழட்டிட்டாங்களா அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாளாவது போட்டு வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. கலர்ஸாக அந்த சைட் சுற்றி வரதுல யாருமே இல்லை. அப்போ அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டிலேருந்து எல்லோரும் சேர்ந்து திருப்பி கோயிலுக்கு போனோம். ஒரு 1:30 மணி இருக்கும், அர்த்தராத்திரி. செம்ம காமெடியாக இருக்கும். போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 2:45 தான் கோவிலேருந்தே கிளம்பி வந்தோம் எல்லோரும். அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி. செம்ம சூப்பராக இருக்கும். சாமி தான் ராக்கூத்தடிக்குதுன்னா நாங்களும் ராக்கூத்தடிப்போம். அவ்வளோ காமெடியாக இருக்கும். எவ்வளோ மயிலையே வந்து வரப்பு வச்சுருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ அழகாக ஒர்க்ஸ், அந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. இவர் தான் ஆதி மயூரநாதர் கோயில். இங்கே இருக்கிறவர் தான் வந்து பேசிக்காக உள்ளவர். இவர் தான் வந்து கொண்டு வந்து உள்ளே வச்சு பூஜை பண்ணி வழங்குறாங்க. இவர் பக்கத்தில் ஒரு அரச மர பிள்ளையார் ஒருத்தர் பெருசாக உட்காந்துருப்பார். அவரும் வந்து பெரிய பிள்ளையார். உள்ளேயும் பெரிய பிள்ளையார் இருக்கிறதுனால கோயிலுக்குள்ளேயும் பெரிய பிள்ளையாராக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஆதி மயூரநாதர் எப்படி இருக்காரு பாருங்களேன், செம்மையாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு. அதாவது பெரிய கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றத விட இந்த ஆதி மயூரநாதர்கிட்ட போகும்போது அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். அப்புறம் பார்த்துட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினேன் கொஞ்சம். அப்புறம் இறங்கிட்டேன், ஃபுல்லாக ஏறலை. ஏறி பார்த்துருந்தா வந்து கோபுரத்துலேருந்து எல்லாமே செம்மையாக தெரிஞ்சிருக்கும். ஏறி நான் வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இறங்கிட்டேன்.